பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த பிப்ரவரி மாதம் 14, 15, 16 3 நாட்கள் நம்முடைய சபையிலே பெந்தெகோஸ்தே பண்டிகை தூண் என்கிற தலைப்பிலே கூட்டங்கள் இருக்கிறது. அந்த கூட்டத்திலே நீங்கள் யாவரும் கலந்து கொண்டு ஆசீர்வதி பெற்றுக்கொள்ளும்படி அன்பாக அழைக்கிறேன். விசேஷமாக அதில் கர்த்தருடைய வார்த்தையை தேவ மனுஷன் ஏகாய் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவருக்காக ஜெபியுங்கள், கூட்டத்தில் பங்கெடுங்கள். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது பிரசங்கின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதாவது தேவன் ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தி தேவன் அவனுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அந்நிய மனுஷனும் அதை அனுபவிக்கிறான். கவனிங்க, இங்கே பிரசங்கி தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த அனுபவங்களை சொல்லுகிறான். இப்படி வாழ்க்கையில் எல்லாம் முடிவு சொல்கிறாரு. மாயை 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 என்று சொல்லி மனதுக்கு சஞ்சலமாக இருக்குன்னு சொல்கிறார். அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அப்போ செல்வம், சம்பத்து, கனம், மதிப்பு, மரியாதை, ஆசீர்வாதம் எல்லாம் ஒரு மனுஷன் தர முடியாது. பரலோகத்தின் தேவனாகிய நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து தான் தர முடியும். அப்படி தரும்போது அவன் என்ன இச்சித்தாலும் அதில் கிடைக்கும். அவன் என்ன கேட்டாலும் தருவாராம். எதை வேணாலும் தருவார். ஆனால் ஒன்று, அதை அனுபவிக்கும் சக்தி அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். என்ன வேணாலும் தரேன், ஆனால் அனுபவிக்கிற சக்தி தர மாட்டாராம். ஏன்னு கேட்டால் வசனம் சொல்லுது, போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்படியானால் நமக்கு கர்த்தர் என்ன தந்திருக்கிறாரோ அதில் திருப்தியாயிருந்து இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிறாரோ நமக்கு தேவையானதை வைத்துக்கொண்டு மீதி எல்லாம் அவருடைய ஊழியத்துக்காக செலவு செய்யணும், அவருடைய ஊழியத்திற்காக கொடுக்கணும். அந்த இடத்துல நம்ம வந்துட்டோன்னு கேட்டால் கவனிங்க, நாம் அனுபவிக்கக்கூடிய சக்தியை தருவார். இல்லைன்னா எல்லாம் கிடைக்கும், அனுபவிக்கக்கூடிய சக்தி இல்லாமல் போய்விடும். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே இந்த வசனத்துக்கு நேராய் நீங்கள் இப்படி கண்களை நோக்கி பாருங்கள். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் திரும்ப உங்கள் வீடுகளில் வாசியுங்கள். உங்களுக்கு சரியாய் விளங்கும். நான் உங்களுக்கு ஆட்சி வைக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய எங்களை ஆசீர்வதி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.